யாத்திராகமம். எழுதியவர் மோசே. மைய கருத்து மீட்பு. எழுதப்பட்ட காலம் கிமு 1445 முதல் 1405 வரை. இப்புத்தகத்தை தொகுத்து எழுதியவர் மோசே என்று பண்டைய யூத எழுத்தாளர்களும் ஆதி திருச்சபை தலைவர்களும் கூறுகின்றனர். இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய வல்லமையால் விடுவிக்கப்பட்டு அந்த நாட்டிலிருந்து தேவனுடைய மக்களாக புறப்பட்டு வெளியேறியதை இந்த புத்தகம் விவரிக்கிறது. யாக்கோபின் சந்ததியார் எகிப்து தேசத்தில் அனுபவித்த உபத்திரவங்கள், அடிமைத்தனம், ஒடுக்கப்படுதல், குழந்தைகளுடைய கொலை போன்ற கொடுமையான சம்பவங்களோடு இந்த புத்தகம் தொடங்கப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னம், வல்லமை, மகிமை, ஆசரிப்பு கூடாரம், வனாந்திர பயணம் போன்றவற்றோடு முடிவடைகிறது. யாத்ராகம புத்தகம் 3 பெரிய பகுதிகளை கொண்டுள்ளது. முதல் பகுதி 1 முதல் 14 அதிகாரங்கள். இஸ்ரவேலர் எகிப்தில் யோசேப்பை அறியாத ஒரு அரசனின் கீழ் கொடுமைகளை அனுபவிப்பதையும், தேவன் தமது மகத்துவமுள்ள வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய நியாய தீர்ப்பு செயல்களினாலும் தமது சொந்த மக்களை விடுவிப்பதையும் இந்த பகுதி விவரிக்கிறது. இப்பகுதியில் காணப்படும் முக்கிய ஞாபகார்த்தமான நிகழ்ச்சிகள் என்னவென்றால், மோசேயின் பிறப்பு, பாதுகாப்பு, தகுதிப்படுத்தப்படுதல், எரியும் முட்செடியில் மோசேயின் அழைப்பு, 10 வாதைகள், பஸ்கா, செங்கடலை கடத்தல் ஆகியவை ஆகும். இரண்டாவது பகுதி 16வது அதிகாரம் முதல் 18வது அதிகாரம் வரை. இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையை போய் சேரும் வரை வனாந்திரத்தில் பெற்ற அனுபவங்களை இந்த பகுதி விவரிக்கிறது. தம்மால் மீட்கப்பட்ட தமது மக்களை தேவன் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இவற்றை கொண்டு வழிநடத்தினார். வழியில் அவர்களுக்கு வானத்து மன்னா, காடைகள், நல்ல தண்ணீர் இவற்றை கொடுத்ததோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் வாழவும் பயிற்சி அளித்தார். அடுத்ததாக 3வது பகுதி 19வது அதிகாரம் முதல் 40 அதிகாரங்கள் வரை. சீனாய் மலையில் தேவன் தமது மக்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை, 10 கட்டளைகள், ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியத்துவம் போன்ற காரியங்களில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளின் விவரம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசரிப்பு கூடார வேலை முடிக்கப்பட்டு அது தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டதுடன் இப்புத்தகம் நிறைவடைகிறது. இப்புத்தகத்தின் சிறப்பம்சங்களை காணலாம். இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவாகியதை வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றது. வேதாகமம் அறநெறிக்கும் வாழ்க்கை வழிகளுக்கும் அடிப்படையாக அமைந்த நீதியான நெறிமுறைகளை கொண்ட 10 கற்பனைகள் தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கிருபை, பாவங்கள், ஆபத்து போன்றவற்றிலிருந்து தேவன் வல்லமையாய் இஸ்ரவேலரை விடுவித்த விதத்தை கூறுகிறது. சகல வரலாற்றுக்கும் கர்த்தரே ஆண்டவர், சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர், நீதியும் நியாயமும் உள்ளவர். மக்கள் மத்தியில் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி பிரசன்னமாகிய உன்னதமான தேவன் சகல மக்களால் பயபக்தியுடன் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்றும் இப்புத்தகம் விளக்குகிறது. இத்தகைய மகத்துவமான யாத்ராகமம் புத்தகத்தை இனி வரும் நாட்களில் நாம் ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென்.